ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் சாயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. இன்றைக்கி என்ன சிக்கன் எடுக்க போகிறீங்களா? சிக்கன் எப்படி சமைக்கலான்னு யோசனையாக இருக்கா? எப்போவுமே ஒரே மாதிரியாக சமைச்சு சாப்பிட்டு அழுத்து போச்சாங்க உங்களுக்கு? அப்படின்னா நான் சொல்கிறது மாட்டேன், இந்த ஒரு தடவை இதை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னடா பச்சை கலராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது க்ரீன் சிக்கன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? கவலைப்பட வேணாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படிங்கிறத. என்னுடைய அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ என்னென்ன மசாலாக்கள் சேர்க்குறேன், எப்படி சேர்க்குறேங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வந்தால் தான் நான் எந்த இடத்துல எப்படி சேர்க்குறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து க்ரீன் சிக்கன் வந்து எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி நான் எண்ணெய் நல்லா தாராளமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது எதுக்காகனாக்கா நம்ம வந்து வெங்காயம் வந்து இதில் வந்து வறுத்து எடுக்க போகிறோங்க. ஒரு 3 நார்மலான சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அப்படியே வறுத்து எடுத்துடணும். இது நல்லா கோல்டு கலரில் வரணுங்க. கோல்டு கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துடணும். ஆனால் அனலை வந்து நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அனலை வந்து ஸ்பீடாக வச்சு நான் வதக்கினேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்பீடாக வச்சு வதக்கிறாதீங்க. கொஞ்சம் அனலை கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வந்து கரிகாமல் வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சதுனால கொஞ்சம் நானாக கோல்டு கலரில் இந்த பாருங்கள், இந்த பக்குவம் வர இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி பக்குவம் வரையிலே நம்ம எடுத்துடணும். நான் வந்து இந்த பக்குவம் வந்தோடனே எடுத்தேன். ஆனால் ஆற அப்படியே வெங்காயம் ஆற வைக்கையில் ஆற வந்து அது அப்படியே ரொம்ப முருகிடுச்சுங்க. அந்த பக்குவம் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கோல்டு கலர் நம்ம கலர் மாறி வருதில்ல, சேஞ்ச் ஆகிறப்பவே நீங்கள் எடுத்துருங்க. இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு அப்படி இந்த க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு எல்லா எண்ணெயும் கரெக்டாக வந்துடும். இதை வந்து நம்ம அப்படியே அந்த தட்டில் வந்து நல்லா ஆற வச்சுருவோம். வெங்காயத்தை ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து என்னங்கிறத ஸ்டெப்பில் சொல்கிறேன் வாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா நம்ம நிறைய ஒரு கைப்பிடி கைப்பிடினா நிறைய நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை போட்டுப்போம். மல்லித்தலையும் அதே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் போட்டுப்போம். ஏன்னா இந்த புதினாவும் மல்லி இலையும் தாங்க நம்மளுக்கு இது ஃப்ளேவரே கொடுக்க போகிறது இந்த சிக்கனுக்கு. அது நல்லா போட்டோம். அதுக்கு நான் வந்து இப்போ வந்து 5 இந்த மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும். 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேண்டாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம காரத்துக்காக வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகா மட்டும்தான். இந்த நெய் மிளகா வந்து நான் விதையை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணணுங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே பேஸ்ட்டு தான் இது. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன் புளிப்புக்காக ஒரு லெமன் எடுத்து அப்படியே அதையும் சாரை பொழிஞ்சு எடுத்துப்போம். ஆனால் இந்த நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது இல்லைல்ல, அதனால் வந்து இந்த புளிப்பு இந்த உரப்பு இதுதான் வந்து இந்த க்ரீன் சிக்கனுக்கு உண்டானது. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, இங்கே பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முருகிடுச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கோல்டு கலர் மாறி சேஞ்ச் ஆகி வரையிலே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாறட்டும் கோல்டு ஆகட்டும்னு வச்சிடாதீங்க. நான் செஞ்ச மறுபடியும் சொல்கிறேன், நான் செஞ்ச தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. இப்போ வந்து ஒரு 25 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு ஃப்ளேவர் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பு கொடுக்க போகிறோம். அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து 2 குழிக்கரண்டி நம்ம தயிர், புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் 2 குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். கலரை பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 1 கிலோ நான் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது எலும்பு இல்லாத சிக்கன் இல்லைங்க, எலும்பு எல்லாமே லெக் பீஸு இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. 1 கிலோ சிக்கனில் வந்து இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல பேஸ்ட்டு, அதை அப்படியே நல்லா கலந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இந்த பேஸ்ட்டு வந்து அந்த சிக்கனில் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகணும். அரை மணி நேரம் ஊறினோடனே இந்த இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல வெங்காயம் வதக்கினோம்ல அந்த எண்ணெய், அதே எண்ணெயில் ஒரு 2-3 கறி மசால் பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம் இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிய விட்டு நல்லா வெடிக்க விட்டுறணுங்க. வெடிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவெல்லாம் கலந்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தக்காளி திருப்பி எக்ஸ்ட்ரா வெங்காயமோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு கலந்து இருக்கோம்ல, அதுதான் இந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து நல்லா வேக விடணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு கலந்துட்டு அந்த எண்ணெயோடு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள்,
1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது வந்து 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரம் மசாலா தூள் வந்து ஓவராக போட்டுறாதீங்க. ஏன்னா கரம் மசாலா தூள் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஃப்ளேவர் வந்து ஓவராக வந்துடும். அந்த வாசம் வந்து கரம் மசாலா தூளுடைய இந்த இதில் வந்து ரொம்ப போயிடுங்க. நான் ஓவராக வாசம் வந்துச்சுன்னா அந்த சிக்கனுடைய டேஸ்ட்டே மாற்றிடும். அதுக்காக கரம் மசாலா தூள் அளவோடு தான் போடணும். சாரி பேச முடியலை, சளி பிடிச்சிட்டு தொண்டையெல்லாம் கரங்குது, அதனால் பேச முடியலை. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து இந்த போட்டிருக்கோம்ல மசாலா தூளெல்லாம், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கறி வேகிற அளவுக்கு வெந்தானா நம்ம தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் அப்படியே வேக விடணும். நம்ம வந்து குக்கர்லாம் வச்சோம்னாக்கா இந்த இதோடைய டேஸ்ட்டே மாறிடும். நம்ம வந்து அனல்லே வச்சு நான் இப்போ வந்து நம்ம மிக்ஸிங்கிறேன், சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் இது மாதிரி சமைக்கிறேன்டா வேறு வழி இல்லை, குக்கரில் வச்சா தான் அது. ஆனால் நான் குக்கரில் வைக்கலைங்க. குக்கரில் வைக்காமல் அப்படியே வேக வச்சுட்டேன். 20 நிமிஷம் இந்த பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இப்போ வந்து இது வந்து இந்த கிண்டி விடலாம், அந்த கடாயில் போட்டேன்னா கிண்டி விடலாம் பத்தலைங்க. அதனால வேறு ஒரு இதில் பாத்திரத்தில் மாற்றிடலான்ட்டு நான் எடுத்து மாற்றிட்டேங்க. அப்படியே இங்கே பாருங்கள் ரொம்ப கிண்டி முடியல, அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம தாராளமாக கிண்டி வேக விடணுமா, அதனால் இந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு நல்லா 20 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து கிண்டி விட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டுங்க. நல்லா வெந்து பஞ்சு போல் வந்துடணும், சாஃப்டாக வரணுங்க. இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றத விட சப்பாத்தி, பரோட்டா இதுகளுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோடைய டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 5 பச்சை மிளகா தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா காரம் வேணும்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாங்க. நல்லா வெந்து பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்குது. வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு. ஆனால் இது என்ன கலர் வந்து டிம்மாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அது சமைக்கையில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. அடிக்கடி கரண்ட்டு போயிடுறதுனால இந்த சமையல் வேறு இதாகுது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி இதுகளோடு வச்சு சேர்த்து சாப்பிடுங்க. அதோட தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நான் இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இந்த பிரியாணிக்கு வந்து இந்த சைடிஷ் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியோடவும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் சமைச்சு இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.